Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. SETC தொலைதூர பேருந்துகளில் ஆன்லைன் டிக்கெட் மட்டுமே பெற முடியும். SETC பேருந்துகளில் நடத்துனரிடம் நேரடி டிக்கெட் பெறும் முறை இருக்காது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இது தொடர்பாக போக்குவரத்து துறை என்ன தெரிவித்திருக்கிறது? முழு விவரங்களையும் சொல்லுங்க. போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன் தலைமையில போக்குவரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்துல போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன் வரும் நாட்கள்ல குறிப்பா தொலைதூரம் செல்லக்கூடிய பேருந்துகள்ல இருக்கைகளை பயணத்திற்கு முன்னதாகவே முன்பதிவு செய்து பயணிக்கக்கூடிய வகையில பல்வேறு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், அதற்கான ஒரு பிரத்யேக செயலியை உருவாக்க வேண்டும் என்பதை அதிகாரிகள் மத்தியில குறிப்பிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக அதிகாரிகள் தரப்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் இது தொடர்பாக எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில அரசு விரைவு போக்குவரத்து கழகங்கள்ல SETC சார்பில் இயக்கப்படக்கூடிய தொலைதூர பேருந்துகள்ல இனி ஆன்லைன் டிக்கெட்டை மட்டும் பயன்பாட்டில் வைப்பது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. கடைசி நேர பயணத்திற்காக தொலைதூர பேருந்துகள்ல இருக்கைகளை பொறுத்து நேரடியாக டிக்கெட் பெறக்கூடிய நடைமுறை என்பது இனி இல்லாத வகையில முன்கூட்டியே அந்த முன்பதிவை பெற்று பயணிகளை அழைத்து செல்லக்கூடிய வகையில பல்வேறு விஷயங்கள் மாற்றியமைக்கப்பட இருக்கின்றன. நிகழ்நேர தரவுகள் அடிப்படையில முன்பதிவு செயலி மற்றும் இணையதளத்தை மேம்படுத்துவதற்கும் போக்குவரத்துறை முடிவு செய்திருப்பதாக அறிய முடிகிறது. சுமார் 1200க்கும் மேற்பட்ட தொலைதூர பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்கள்ல SETC தரப்புல இயக்கப்படுகிறது. குறிப்பா சாய்வு இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட மற்றும் குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் என பல்வேறு பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பேருந்துகளை பொறுத்த மட்டும் 2 வழிகள்ல டிக்கெட்டுகள் பெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. TNSETC இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து பயணிகள் பெருவாரியாக பயன்படுத்துகிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய இருக்கைகள் அனைத்துமே பார்த்தோம் என்றால் நேரடியாக நடத்துனரிடம் டிக்கெட் பெற்று பயணம் மேற்கொள்ளக்கூடிய நடைமுறை இருந்து வந்தது. இனி வரும் நாட்கள்ல அனைத்தையுமே முன்பதிவு இருக்கைகளாக மாற்றியமைக்கக்கூடிய வழிகள்ல அதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாம கடைசி நேரத்துல பயணம் மேற்கொள்வதற்காக பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய நபர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய கவுண்டர்கள் வாயிலாக முன்பதிவு டிக்கெட் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட இருப்பதாக அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாம கடைசி நேரத்துல அந்த பயணம் மேற்கொள்பவர்களுக்கு அந்த நிகழ்நேர தரவுகள் அடிப்படையில மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பயணிகள் எளிதாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யக்கூடிய வகையில் முன்பதிவிற்கான இணையதளம் மற்றும் செயலியை மேம்படுத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வார இறுதி மற்றும் விழா காலங்கள்ல பயணிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமத்தை தவிர்க்கக்கூடிய வகையில தொலைதூர பேருந்துகள்ல இந்த முன்பதிவு பேருந்துகளாக இயக்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விரைவில் வெளியாக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அதே சமயம் மதுரை, கோவை மற்றும் கும்பகோணம் உள்ளிட்ட தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகம் TNSTC சார்பில் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள்ல முன்பதிவில்லாத பயண நடைமுறை என்பது தொடரும் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இந்த செயலியை புதிதாக உருவாக்குவது மற்றும் அது தொடர்பான விவரங்களுக்கு பிறகாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.